கடந்த மாதத்தில் பார்த்தோன்னா அடிமை எவ்வளோ பலவீனப்பட்டு வந்தேன். இந்த ஹால்லேருந்து அந்த வராண்டாக்கு போகிறதுக்கு கூட பார்த்தோன்னா என்னோடய வயித்தை பிடிச்சிட்டு தான் நான் நடந்து போவேன். மரணக்கட்டுன்னா அது என்னன்னு சொல்ல முடியாது. நான் என் ஹஸ்பண்ட்டு கேட்டப்போ வந்து பார்த்தோன்னா, நீ நான் டேனியல் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய்டு, வேறு எங்கேயும் என்னை கூப்பிட்டு போய்டுன்னு நான் விசுவாசித்தேன். அவர் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தப்போ நான் தொடர்ந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் வந்தப்போ ஐயா ஜெபம் பண்ணுறப்போ ஐயாவோட ஆவியானவர் பேசி எசப்பா அதை சொன்னாங்க. அப்போ இமீடியட்டில் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லு அப்படி சொன்னாங்க. நாங்கள் ஒரு 3 ஹாஸ்பிட்டலு செலக்ட் பண்ணி வச்சோம். எசப்பா நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூப்பிட்டு போகிறீங்களோ கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து போனோம். போரூர் ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை கொண்டு போனார் ஆண்டவர். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது உள்ளே நான் கால் வைக்கிறப்போ நான் ரொம்ப கலக்கத்தோடு கால் வச்சேன். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது, இப்போதைக்கு எங்கே போகிறது, யார்கிட்ட கேட்குறது, யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கலக்கத்தோடு போனோம். வியாதி ஒரு பக்கம், அந்த மரணக்கட்டு ஒரு சூழ்நிலை. அப்படி போகிறப்போ அதில் நான் கால் வச்சப்போ எங்களுக்கு இங்கே யாருமே தெரியாது எசப்பா அப்படின்னு சொல்லி நான் போனேன். போயிட்டு அட்மிஷன் வந்துச்சு. அட்மிஷனில் கூட வந்து பார்த்தோன்னா 50 பேர் 80 பேர் அப்படி படுக்கிற ஒரு படுக்கை அறையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நான் போன படுக்கையில் பார்த்தோன்னா 8 பேர் தான் இருந்தாங்க. க்ரௌடு இல்லை, ஜனம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பெட்டு கூட பார்த்தோன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருந்துச்சு. என் பெட்டு மட்டும் ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. அது ப்ரைவேட்டில் தான் அந்த கட்டில் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு அதுலேயும் ஒரு அனுகூலமான காரியத்தை என் தேவன் செஞ்சார். அதுக்கப்புறம் நிறைய டாக்டர்ஸ் தெரிய வந்தது. அப்புறமா ஐயாவோட ரிலேட்டிவ் கேர்ள் ஒருத்தர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் ஆனந்தி. இப்போ அவங்க ஜெபத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க மூலயமா அதே நேரத்தில் ஐயா வந்து எனக்கு ஜெபம் பண்ணப்போ அவங்க மூலயமா எனக்கு அறிமுகமாகி நான் படுத்திருக்கிற அந்த அறை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நர்ஸுங்களுக்கு இருக்காங்க. அவங்கக்கிட்டெல்லாம் அவங்க சொல்லி இவங்கள பார்த்துக்கோங்கன்னு எல்லா நர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்னை ரொம்ப அன்பாக கவனிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அது டிஸ்சார்ஜ் 20 நாளில் வந்தோடனே நான் ஸ்ட்ரைட்டாக வந்து சர்ச்சுக்கு தான் வந்தேன், வீட்டுக்கு போகல. காரணம் வந்து அந்த வீடு வந்து 2nd ஃப்ளோரு ஏற முடியாது என்னால். ஸோ நான் இருக்குது ரெண்ட் ஹவுஸ் தான், ஓன் ஹவுஸ் வந்து லீஸுக்கு விட்டுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எப்படி போகிறது எங்கே போகிறது ஆவியான நாங்கள் அந்த கலக்கத்தோடு இருந்தப்போ ஐயா சர்ச்சில் வந்து ஒரு 3 நாள் ஐயா கிட்ட நாங்கள் கேட்டப்போ எங்களை அனுமதிச்சார். ஒரு 3 நாள் இருந்து இங்கேருந்து என் ஹஸ்பண்ட் போய்ட்டு அரக்கோணம் ஷிப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வார்த்தைகள் ஆவியானவர் நிறைய கடந்து வந்ததுனால என்ன தைரியமாக நாங்கள் அந்த முடிவு எடுத்தோம். அவர் ஐயா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம். சண்டே டைம்லலாம் போனார் அவர். அப்போ சொன்னோம் இந்த மாதிரி போயிருக்கார் ஐயான்னா. ஐயா அதுக்காக ஜெபம் பண்ணாங்க. உண்மையாக ஒரு அருமையான வீட்டை, ரெண்ட் ஹவுஸ் தான், புது வீடு அப்போ தான் கட்டி அந்த வீட்டுக்குள்ளே தான் போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் நடக்கவே முடியாமல் ஒரு சூழ்நிலை. வர்றப்பெல்லாம் கால் டாக்ஸில் தான் வந்துட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டின்னு வர்றப்போ பஸ் ஸ்டாண்டில், ரெட்டில்ஸ் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து சர்ச் வரைக்கும் நடந்தே வந்தோம். அங்கே போய் ஆட்டோ பிடிச்சிக்கலாம், அங்கே போய் ஆட்டோ பிடிச்சிக்கலாம், இல்லை வேண்டாம் நடந்தே போயிடலாம், கர்த்தர் பலன் கொடுக்குறாரு நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்து இது வரைக்குமே கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு இந்த போன்மரா பண்ண அந்த இடத்துல பயங்கர வலி இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி. அப்புறம் ஐயா கிட்ட சொன்னேன். அப்புறம் ஐயா ஜெபம் பண்ணாங்க. அந்த வலி எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ லெஃப்ட்டு கால் மட்டும் இடுப்புலேருந்து முட்டி வரைக்கும் ரொம்ப மறுத்துக்கும். மற்றபடி ஒன்றும் அவ்வளோவா எந்த வலி இல்லாத மாதிரி இருக்கேன். இந்த ஸ்டமக்கெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு 8 மந்த்து 6 மந்த்து அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தான் அந்த இடம் வீங்குது லெஃப்ட் சைடில். மற்றபடி நல்லாயிருக்கு. அரை இட்லி, 1 இட்லி, 2 இட்லி அப்படி சாப்பிட்டு இன்றைக்கி 4 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்குமே நான் எனது என்று சொல்லிட என்னில் எந்த தகுதியும் இல்லை. தகுதி இல்லாத என்ன தேவன் தகுதிப்படுத்தி இம்மட்டமாக என்னை கொண்டு வந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என்னை கொண்டு வந்த தேவன் உங்களை கொண்டு வருவார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சத்துரு வெட்கப்பட்டு போனதற்காய் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். ஆமீன். என் பேர் எஸ்தர். நாங்கள் வினோ நகர்லேருந்து வரேன். காலையில் ஒரு 7 மணிக்கு எனக்கு ரொம்ப அதிகமான நெஞ்சு வலி. இதுக்கு முன்னாடி நைட்டில் 2 டைம் வந்திருக்கு. அப்போது ஐயா ஜெபிச்சு எனக்கு சுகம் கொடுத்தாரு. இன்றைக்கும் காலையில் ரொம்ப அதிகமான நெஞ்சு வலியில் என்னால் தாங்கவே முடியல. அந்த வலியில் ரொம்ப நேரம் துடித்தேன். 7 மணிலேருந்து 9 மணி வரையும் அந்த வலி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அப்புறமா ஐயா எனக்காக ஜெபிச்சார். இந்த மரணக்கட்டிலேருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். இந்த நாளில் ஆண்டவர் கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தான் இந்த நாளில் எனக்கு சுகம் கொடுத்தாரு. நான் மரித்து போயிருப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலை, ஃபுல்லாக பல்ஸ் வர டவுன் ஆகிடுச்சு. கர்த்தர் தான் எனக்கு பலன் கொடுத்தாரு.
இந்நாளில் நான் நிற்கிறதே பெரிய ஒரு சாட்சியை தான். நான் நினச்சி கூட பார்க்கல. காலையில் நான் பிழைப்புனான்னு எனக்கு ஒரு சந்தேகமாகவே ஆயிடுச்சு. நான் அப்படி ஒரு வலி, அந்த வலி தாங்கவே முடியல. எனக்காக ஐயா பாரப்பட்டு ரொம்ப ஜெபிச்சார். ஐயாவுக்கு நன்றி. கர்த்தர் சாட்சி நான் சொல்லியிருப்பேன். என் பேர் ரத்னா. நான் ஈகோர் பாலத்துலேருந்து வரேன். நாங்கள் ஒரு 8 வருஷமாக வேறு சபைக்கு போயிட்டு இருந்தேன். நான் இங்கே வந்து 1 வருஷம் ஆகுது. என் காலில் வந்து கட்டை விரலில் புண்ணாகி 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமாக அந்த காலில் புண்ணு இருக்க தவிர அது வந்து கர்த்தருடைய கிருபையினால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நரம்போ எலும்போ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கர்த்தர் கிருபையாக அது அப்படியே அந்த புண்ணு ஆறிப்பாக எனக்கு உதவி செஞ்சார். ஆனால் இந்த புண்ணு வந்து நாங்கள் வந்து எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனாலும் அது குணமாகலை. இது வந்து ஆணி புண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், ஆனால் அது குணமாகவே இல்லை. ஆனால் இங்கே சபையில் வந்து பிறகு தான் ஐயா சொன்னாங்க, இது வந்து மந்திரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து கால் விரலுக்கு வந்து நீங்கள் மந்திரம் செஞ்சுருக்காங்க, சேவனை செஞ்சதுனால இது வந்து ஆறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா ஜெபம் பண்ணாங்க. அதோடு எனக்கு அதிகாலை பிரேயரும் சிஸ்டர் வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 வாரமாக இந்த காலில் வந்து புண்ணு ஆறி போயிடுச்சு. எப்போவுமே புண்ணு ஆற மாதிரி இருக்கும், மறுபடியும் அது புண்ணாயிடும். ஆற மாதிரி தான் தெரியும், ஆனால் மறுபடியும் அது வந்து புண்ணாகும். ஆனால் இப்போ வந்து 2 வாரமாக நான் கட்டு போடாமல் கால் வந்து பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நீங்கள் அப்படின்னு போடல, அங்கே பன்மையை காட்டல. எப்படி காட்டுறாரு? ஒருமாய் அப்படின்னா நீ அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதியில் கண்டிப்பாக பயம் இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் பலசாலியாக இருந்தாலும், பெரிய குத்து சண்டை வீரனாக இருந்தாலும், மற்ற காரியத்தில் உங்களுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அரசியல்வாதிகளுக்கு அநேக பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், அவங்களுக்கு பயம் இல்லாமல் அவங்க சில இடத்துக்கு போனாலும் வந்தாலும் சில காரியங்கள் அவங்களுக்கு தன் அறியாமையில் பயம் இருக்கும். ஏன்? இன்கம் டேக்ஸ் வீட்டுக்கு வந்துடுமா, ரெய்டு உள்ளே வந்துடுமா, ஏதாவது எடுத்துருவாங்களா, சொத்து முடக்கிடுவாங்களா, இப்படி பல காரியங்களில் இன்றைக்கி அநேகர் பயம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். யாரை கூட இருப்பார்? ஜபத்துக்கு வராமல் வீட்டில் தூங்குறவளோட இருப்பாரா? இல்லை அவளோட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்கன்னு சொன்னுகிற உங்களோடு என்னோடு கர்த்தர் இருப்பாரா? யாரோடு இருப்பார்? அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் பயந்திருக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கணவர் உங்களோடு கூட இருக்கும்போது பயம் இல்லாமல் இருக்கலாம். கணவர் இரவு வேலைக்கு போயிடுவார், இல்லை மற்ற சூழ்நிலை நிமித்தமாக வருவதற்கு தாமதமாக இருக்கும்போது நமக்கு உடனே என்ன வந்துடும்? பயம். ஏன்? நம்மளுக்கு கூட யாருமே இல்லையே, நம்மளுக்கு கூட யாருமே இல்லையே அப்படின்னு. நேற்று கூட ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பெண் வீட்டார் அப்பா அம்மா அண்ணன் தம்பிலாம் போய் பார்த்துட்டு பெண்ணு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட பிறகு திருமணமாகி அந்த சகோதரி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டை சுற்றிலும் தைல மரமும்
சவுக்கு மரம் தான் இருக்குது. ஒரே வீடு, ஆள் நடமாட்டம் கிடையாது, வாகனங்கள் போக்குவரத்து கிடையாது, எந்த விதமான கம்பெனியும் பக்கத்தில் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாம் உறவினர்கள் மத்தியில், வீட்டை சுற்றிலும் அநேக வீடுகள் மத்தியில் வாழ்ந்ததான சகோதரி சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா நரி வந்து கத்துமா அவங்க வீட்டாண்ட. அவங்க வீட்டுக்காரர் ஒரு லாரி டிரைவர். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்ன பயம்? மரண பயம். நேற்று அதை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஏனென்றால் அவங்க நம்ம சபைக்கு வர விசுவாசி. நான் சில நேரங்களில், இருட்டான நேரங்களில் அங்கேருந்து ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்களுக்கு போய் ட்ராப் பண்ணிட்டு வருவேன். கும்மிடிப்பூண்டில் ஊழியம் நடக்கிறதுனால அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவங்க ஏரியாவுக்கு போகணும், சுற்றி காடு. நான் அப்படி சொன்னேன், நான் ஒரு ஆணாக இருந்தாலும் பகல் அந்த இடத்துல இருக்கு சொன்னால் நான் இருக்க மாட்டேன் சிஸ்டர்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீ இந்த காலகட்டத்தில் இப்போ எவ்வளோ வாகனங்கள் போகுது வருது, எங்கள் வீட்டை சுற்றிலும் கம்பெனி வந்துடுச்சு, ஆனால் வீடு கிடையாது. ஆனால் இப்போவே எப்படி சொல்கிறீங்களே, 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்த போய் யோசித்து பாருங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் அவங்கள பார்த்து சொன்னேன், உங்களை பெண் பார்க்க வந்தாங்கல்ல, நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேட்டேன். கணவன் வந்து மாப்பிள்ளை வந்து யாரை பார்க்க வரான் சொல்லுங்களேன், யாரை பார்க்க வரேன்? நான் 2024 டென்ட்டு மாற்றணும்னு சொன்னவங்களா என்னன்னு கேட்டாங்க. உங்கள் வீட்டில் வந்து அவன் வாழ போகிறது கிடையாது, ஆனால் உங்களை வந்து என்ன பண்ணுறான், வீடு வாசலை பார்க்க வராங்க. யார் வர்றது? மாப்பிள்ளை வீட்டில் வராங்க. ஆனால் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு கூட்டு போய் அங்கே காட்டுறேன்னு கேட்டேன். நீ வாழ்கிற இடத்துல போய் காட்டினான்னா அந்த சவுக்கு தோப்புலையும் தைலந்தோப்புலையும் ஒரே வீடு தான் இருக்குது. உங்களுக்கு சாயங்காலம் நரி கத்துன்னு தெரியும். கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு திருமணம் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணியிருக்கவே மாட்டேன் நான். ஆனால் எங்கள் அம்மா அப்பா சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு போயிட்டேன். ஆனால் அவங்க வாழலை, நான் தான் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இனியாவது 2024 போய் பார்க்க வேண்டியது யாருன்னா, பெண்கள் மாப்பிள்ளை வீட்டை போய் பாருங்கள் அப்படின்ட்டு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வாழ போகிறது யார்? உங்கள் அப்பா அம்மா வாழ போகிறது கிடையாது. ஏதோ கடமைக்கு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் மாப்பிள்ளை வந்து மாமியார் வீட்டை வாங்குறான், மாமியார் வீட்டில் வாழ போகிறது கிடையாது. வாழ போகிறது அவங்க வீட்டில் நீங்கள் வாழ போகிறீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கா, சுற்றுச்சூழல் பிடிச்சிருக்குதா, என்ன பண்ணோம்? போய் பார்க்கணும். ஆனால் நீங்கள் ஆபிரகாமை போல ஆண்டவர் காண்பித்த தேசத்துக்கு எதுவுமே சொல்லாமல் போய் கீழ்ப்படிஞ்சு வாழ்றீங்க பார்த்தீங்களா? அதுதான் இப்போ நான் யோசிக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த காலத்தில் நான் அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு பயம்தான். ஆனாலும் அவங்க சொல்லிட்டாங்க, வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும். ஒரே வீடு, இன்றைக்கி ஒரு வீடு தான். 22 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடு தான், இன்றைக்கி ஒரே வீடு தான். நான் சிலர்லாம் இங்கேருந்து என்ன கூட வரும்போது கூட்டின்னு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஹெட்லைட் ஆஃப் பண்ணுறேன். ஹெட்லைட் ஆஃப் பண்ணால் ஊரே இருட்டாகவே இருக்கும். அப்போ காட்டுவேன், இப்போ இந்த இடத்துல 2 வாலிமான பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு தாய் கணவன் வேலைக்கு போயிடுவார், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருவார் டிரைவர். அப்போ அங்கே எப்படி பயறதுன்னு யோசித்து பாருங்க. அப்போது கணவன் கூட இல்லாமல் இருந்தாலும், மற்ற உறவினர் கூட இல்லாமல் இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி வரையும் அந்த இடத்துல அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஆமென். அநேக பாம்புகள், அநேக மிருக சத்தங்கள்லாம் கேட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டாகட்டும். ஆப்ரேஷன் தியேட்டருக்காக நீங்கள் போகிறீங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போதே கடந்த நாட்களில் நான் ஒருவருக்கு மருத்துவமனைக்காக நான் போயிருந்தேன். கீழே விழுந்து அடிபட்டார். அவருக்கு வந்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போகிறதுக்காக கூட இருந்தேன். அவருக்கு வயசு எப்படி ஒரு 40க்கு மேலே இருக்கும். அந்த இன்ஜெக்ஷன் பாட்டிலும் சிரிஞ்ச கையில் எடுத்தாங்க. இவர் அப்படி நெளிகிறாரு. ஆள் நல்ல திடகடத்தமான ஆள். அவர் என்ன பண்ணுறாரு, நெளிகிறார். எதை பார்த்து? அந்த சின்னதாக இருக்கிற அந்த குண்டூசி சைஸுக்கு இருக்கிற அந்த ஊசிக்கு பயப்படுறாரு. அவங்க மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க, பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்றாங்க. அவ்வளோ பெரிய உடம்பு போட்டு நெளிகிறார் பெட்டில். குழந்தைங்க போல் நானும் என் தம்பியும் பக்கத்தில் நிற்கிறோம். பயப்படாதீங்க பயப்படாதீங்கண்ணே, எனக்கு ஊசியே வேணாம், எனக்கு ஊசியே வேணான்றார்.
இப்படி பலவிதமான பயம் இருக்கு. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்னைக்கு வலி தெரியாத அளவுக்குலாம் ஊசி போடுற அளவுக்கு வந்துடுச்சு. ஆனால் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிற வரையும் உங்களை கூட அம்மா அப்பாவோ எல்லாரும் இருப்பாங்க, பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா, உங்களை ட்ரெஸ் போட்டு அனுப்பிட்டாங்கன்னா உங்களை கூட யாருமே வர மாட்டாங்க. கத்தியத்தை அறக்கிற டாக்டர் தான் வருவான். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னை கூடவே இருக்கிறேன். ஆப்ரேஷன் தியேட்டரில் எந்த மனுஷனும் அனுமதி கிடையாது. எத்தனை லட்ச ரூபா பணம் கட்டினா கூட அனுமதி கிடையாது, வெளிதான் இருக்கணும். ஆனால் தேவன் உங்களை கூட வர வைப்பார். எப்பொழுது நீ பயப்படும் போதெல்லாம் அவர் உங்களை கூடவே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ பேர் பலவிதமான பயத்தில் நாம் காணப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அவர் நம்மளுக்கு கூடவே இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஏசாயா 41:13 வாசிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் துணை நிற்கிறாங்க? ஆபத்துன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, உங்களுக்கு பயமும் திகிலும் உங்களுக்கு காணப்படும் போது, எத்தனை பேர் நீங்கள் பயப்படும் போது உங்களுக்கு துணையாக நிற்பாங்க? சில நேரத்தில் தாய் தகப்பனே இருக்க முடியாது, கட்டின புருஷனும் இருக்க முடியாது, பிள்ளைகளும் உங்களோட இருக்க முடியாது, நண்பர்களும் இருக்க முடியாத சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளுக்கு நேரிடும் போது கர்த்தர் நம்மளுக்கு துணையாக நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அவர் சொல்வாரானால் அவர் அதை செய்வார். ஆமென். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், அவர் உங்களுக்கு துணையாகவே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களோடு படகுல புறப்பட்டு போகும்போது அங்கே காற்று வீசுது, அலைகள் படகு மேலே மோதி அடிக்குது. ஆனாலும் அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இயேசு அவங்களுக்கு துணையாய் நின்றார். அவர்கள் துணையாக நிற்கும் போது காற்றையும் கடலையும் பார்த்து அவர் அமைதல் உண்டாக்கினார். இறையாது என்று ஒரே வார்த்தை சொன்னார். அதுக்கு காது கிடையாது, அதுக்கு உருவம் கிடையாது. ஆனால் இயற்கை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு துணை நிற்பார்னால் கண்டிப்பாக துணை நிற்பார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், அது எந்த இடமா இருக்கட்டும், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சிறு கூட்டமே, பயப்படாதே. பாருங்க, இன்னைக்கு அநேகருக்கு ஆள் பலம் பணம் பலம் இருக்கு. ஆனாலும் பணம் இருக்காது, ஆளும் இருக்க மாட்டாங்க. சமுதாயத்தில் ஒரு சிறு கூட்டமாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள், அரசாங்கம் கூட சில டைமில் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதப்பட்டு தள்ளப்பட்ட நிலவரத்தில் கூட காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு பெயர் என்ன? சிறு கூட்டம். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், உலக ஞானம் இல்லாமல் இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி எத்தனையோ ஆதிவாசிகள், காட்டுவாசிகளாக நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம், சிறு கூட்டமாய் காணப்படலாம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சிறு கூட்டம்தான். கிறிஸ்தவர்கள் என்றாலுமே நாம் வசிக்கிற பகுதியாக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், தேசமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களுக்கு பெயர் என்னென்றால் சிறு கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் நாம் சிறு கூட்டமாக இருந்தாலும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, ஒன்று பணம் பலம் இருக்கணும், இல்லைன்னா ஆள் பலம் இருக்கணும். நமக்கு ஆள் பலமும் தேவையில்லை, பண பலமும் தேவையில்லை. ரெண்டுமே கடைசி நாட்களில் நம்மளுக்கு, கடைசி நேரத்தில் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடும். ஆனாலும் ஆளை காட்டிலும் பணத்தை காட்டிலும் நம்மளை படைத்த தெய்வம், பரிசுத்தமான தெய்வம் நம்மளுக்கு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், சிறு கூட்டமே பயப்படாது. ஒருவேளை மற்றவருடைய பார்வையில் சின்ன பூச்சி போல காணப்படலாம், ஆனாலும் நீ பயப்படாது, நான் உன்னை கூடவே இருக்கிறேன், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஏசாயா
1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை உருவாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர். நன்றாய் தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவை அறியாதவர்கள் படித்திருந்தாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்றான். மனிதன் குரங்கிலிருந்து வரல. அப்படி குரங்கிலிருந்து வந்தால் ஏதாவது நம்மளுக்கு ரத்தம் தேவைன்னா, வண்டலூர் ஜூவில் எவ்வளோ குரங்கு இருக்குது, சில காட்டு பகுதியில் போனால் எவ்வளோ குரங்கு இருக்குது. அதெல்லாம் வலை போட்டு பிடிச்சி எல்லாம் பிளட் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், இலவசமாக பிளட் பேங்க் அங்கங்கே வச்சு என்ன பண்ணுறான், ரத்தம் தானத்தை கேட்டு கிடக்குறான். குரங்கு ரத்தம் அருமையான ரத்தம், அதுக்குள்ளே எந்த விதமான வியாதியும் இருக்காது, அதுக்கு எய்ட்ஸ் இருக்காது, புத்துநோய் இருக்காது, எந்த நோயும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஏன்னா அது பழங்களை சாப்பிட்டு மரத்தில் வாழ்ந்துட்டு. அப்படி என்றால் குரங்குலேருந்து மனிதன் பிறந்திருந்தால் பிளட் எதுலேருந்து எடுத்துருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழின்னா, புத்தி எது போல சொல்லுவாங்க, ஏன்னா அப்பப்போ ஜம்ப் ஆகினே இருக்கும். புத்தி தான் குரங்கு. ஆனால் கர்த்தர் நம்மளை குரங்குலேருந்து நம்மளை கொண்டு வரவில்லை. அவருடைய சாயலாக கர்த்தர் நம்மளை படைத்தார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது. என்ன சொல்றாரு? பயப்படாதே. உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்குனது நான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மரியாள் வயிற்றில் இயேசு கிறிஸ்து உருவாக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துக்கு அப்பா கிடையாது, ஆதாமுக்கு அம்மா கிடையாது. ஆதாமுக்கு யார் கிடையாது? அம்மா கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு யார் கிடையாது? அப்பா கிடையாது. இவங்க ரெண்டு பேருடைய பிறப்பு வித்தியாசம். ஆனாலும் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். பிதாவுடைய சாயலை தான் நம்மளை உண்டாக்கினார். அவர் தான் சொல்றாரு, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது, நீ பயப்படாது. மிருகத்தை பார்த்து சொல்லலை, பறவைகளை பார்த்து சொல்லவில்லை, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாலும் சரி, தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அநேக காரியங்களை பார்க்கும்போது, ஒரு கிறிஸ்து தம்பியும் கிறிஸ்துவ அறியாத ஒரு இந்து சமுதாயத்தில் இருக்க ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரெண்டாக இருந்து, அவங்க படித்த காலத்துலேருந்து கல்லூரி படிப்பு, வேலை அப்படியே இருக்கும்போது அவங்க வெளிநாட்டுக்கு வேலை கிடைத்தது. ரெண்டு பேரும் வேலையில் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் போது, இவன் எப்போ பார்த்தாலும் கிறிஸ்துவ என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி ஜெபிப்பானா? ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும். யாரை போல? உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றுன்னு அவன் ஜெபத்தில் அதிகமாக சொல்லுவானா. அப்போது இந்த கிறிஸ்துவ அறியாததானே அந்த சகோதரன் நண்பன் சொல்வானா, ஏன்டா எப்போ பார்த்தாலும் அப்படி சொல்கிறேன், என் தெய்வம் கூட நான் கேட்டேன் அவரை போல என்னை மாற்றுவார் அப்படின்னு. அப்போ அவன் கேட்டானா, நான் ஆராதிக்கிற இயேசு மனுஷனை போல தான் அவர் இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தாரா? நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அப்போ அந்த இந்து சகோதரனை பார்த்து அவன் கேட்டானா, நீ என்னடா தெய்வத்துக்கு கும்பிடு? நான் சொன்னான். அப்போ அவன் அவரை போல மாறணும்னு சொன்ன. இப்போ அவனுக்கு என்ன வந்திருக்கோம்? என்னங்க வந்திருக்கோம் சொல்லுங்களேன், யோசித்து சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி எத்தனையோ காரியங்களை அவங்க வணங்குறதானே தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 கை இருக்குது, எப்படிலாம் இருக்குது. நான் அதை குறை சொல்ல வரவில்லை, சிந்திக்க சொல்லுகிறேன். ஏனென்றால் சிருஷ்டித்தவரும் நம்மளை உருவாக்கினவர் சொல்லுகிற வார்த்தை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அவரை போல நம்மளை உருவாக்கி இருக்கிறார், அவரை போல நம்மளை சிருஷ்டித்து இருக்கிறார், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான காரியங்கள் நாம் வேண்டிக் கொள்வோமானால் நம்முடைய தோற்றங்கள் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஆனாலும் தேவன் நம்மளை அப்படி வைக்கல, அவரை போல் அவரை சாயலுக்கு ஒப்பாய் நம்மளை மாற்றி இருக்கிறார்.
அவருக்கு சாயலாய் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீங்கள் வேற சாயல பிறந்திருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஆனால் தேவ சாயல் ஆக மாறி, அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீங்களும் நானும் அவர் தாயின் கருவிலே உருவாக்கப்படுவதற்கு முன்னவே ஒரு பக்தன் அருமையா ஒரு பாடல் பாட்டான். என்ன பாடல்? தாய் உருவாகும் முன்னே. யார் உருவாகிறதுக்கு முன்னாடி? என் தாய் தாய் உருவாகிறதுக்கு முன்னவே கருவை கண்டு என்ன பேர் சொல்லி. அவங்க அம்மாவே பிறக்கல, அப்ப இவன் பிறந்துட்டானா? ஆனா பாருங்க, அருமையான கருத்தான ஒரு பாடல், அதுதான் இங்க பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவன் சொல்றான், என் தாய் உருவாகிறதுக்கு முன்னவே என்னை பேர் சொல்ல. அதான் உண்மை. உலக தோற்றத்துக்கு முன்னவே நம்மளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா நீங்க சும்மா வரல. கர்த்தர் ஏற்கனவே உங்களை தீர்மானித்திருக்கிறார். நீங்க இந்த டைமுக்கு வரணும், இந்த நாளுக்கு வரணும், இந்த ட்ரெஸ்ல வரணும், இங்க உட்காருவீங்கன்னா அவருக்கு தெரியும். இது இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவு கிடையாது. அவர் எப்பொழுது தீர்மானித்திருக்கிறார். அதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அநேக தடைகளை உடைத்து உங்களை கொண்டு வந்தது நான் அல்ல, ஆவியானவரே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் கொண்டு வந்தார்னா, உனக்குள்ள இருக்கிற பயத்தை அவர் நீக்கும்படியாக கொண்டு வந்தார். இன்னைக்கு நான் வேற சப்ஜெக்ட் பேசணும்னு சொல்லிதான், அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் என் ரூம்ல உட்காந்துட்டு கிட்டத்தட்ட 3 நாளாக அதுக்காக நான் எவ்வளோ பிரயாசம் எடுத்தேன். ஆனாலும் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இங்க வந்த பிறகு அதை அப்படியே வச்சுட்டு இந்த பிரசங்கத்தை எடுக்க முடியாது கர்த்தர் என்னோட பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் வலியுறுத்தி பேசும்படியாக என்னோட இடைப்பட்டார் என்றால், அநேகர் இன்றைக்கு பயந்துட்டு வந்திருக்குன்னு அவருக்கு தெரியும். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது வசனம் வாசிக்கலாம். 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சிறு வயதுல இந்த ஆலமரத்தாண்ட ஒரு காவை ஒன்று வரும், புலையில் இருக்க ஜெயின், அது இதுலேருந்து வருது, பூண்டிலேருந்து வருது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்போ என்னுடைய சிறு வயதில் எனக்கு இதுவரையும் நீச்சலே தெரியாது. இவ்வளோ பெரிய பையனாகியும் எனக்கு நீச்சலே தெரியாது, மறையற தெரியாது, சண்டை போட தெரியாது. இது 3 தெரியாத வரையும் நல்லது தான். ஆனாலும் நான் டூரிஸ்டில் நான் டிரைவராக இருக்கும்போது அநேக இடங்களில் நான் ஃபால்ஸுக்கெல்லாம் போயிருக்கிறேன், பீச்சுக்கு போயிருக்கிறேன். முழங்காலுக்கு தாண்டி போக மாட்டேன், முழங்காலுக்கு மேலே தாண்டி போக மாட்டேன். அப்படியே குளிக்க எனக்கு கூப்பிட்டுன்னு போனால் கூட அந்த முழங்கால் அளவுக்கு தண்ணி எனக்கு போய் உட்காந்து 2 கையில் தூக்கி மேலே தாண்டி அந்த ஏன்னா தும்மினு தூக்கி போட்டுக்குவேன். அதுபோல் ஏன்னா எனக்கு என்ன பயம். ஏன் அந்த பயம்னா, சிறு வயதில் எங்கள் பாட்டி, அம்மா பெற்ற பாட்டி வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் தண்ணி வரும். அந்த கால்வாய் தண்ணி வரும்போது அப்போல்லாம் கிணறு இருக்கும். இப்போ இருக்கிற போரு, அரசாங்கத்துடைய குழாக்கெல்லாம் கிடையாது. அப்போ அங்கே போய் துணி துவைச்சிட்டு வரணும். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்போது எங்கள் அத்தை, எங்கள் உறவினர்லாம் அங்கே நாங்கள் லீவு நாட்களில் போயிருக்கும்போது அங்கே துணி துவைச்சிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், அந்த தண்ணியில் விளையாடிட்டே இருந்தேன். எங்கள் அத்தை சொன்னாங்க, ஆழம் இருக்குது, போவாதரான்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், இப்படி கொஞ்சம் காலை தள்ளின்னு போனால் அது முழங்கால் அளவுக்கு தான் ஆழம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படியே போயிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த ரைட் சைடு கால் எங்கே போயிடுச்சு, பள்ளத்தில் போயிடுச்சு. பள்ளத்தில் போனோடனையும் பார்த்தீங்கன்னா அது 2 ஆள் ஆழம். எனக்கு நீச்சலே தெரியாது. உள்ளே போகிறேன் தண்ணி குடிக்கிறேன், உள்ளே போகிறேன் தண்ணி குடிக்கிறேன். 2 ட்ரிப்பு போயிட்டு மேலே வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது 3வது டைமு இந்த கை மட்டும் தான் தெரிஞ்சுது. எங்கள் அத்தைக்கு நீச்சல் தெரியும். அவங்க துணியெல்லாம் தூக்கி போட்டு, அப்போ என் தள்ள முடி இருந்தது, இப்போ அதோடு போனது தான் முடி, அப்படியே பிடிச்சின்னு வச்சுட்டு வந்தாங்க என்ன. அன்னைக்கு வந்த பயம் இன்னைக்கு வரையும் தண்ணிக்கிட்ட போக மாட்டேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் தேவ சமுத்திரம் வந்துட்டு, தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தண்ணீர்களை நடந்தாலும் அவைகள் என்ன பண்ணாதான், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அவைகள் உன்மேல் என்ன பண்ணுவதில்லை, புரளுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சந்தர்ப்பங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லாமே உட்காந்துருக்கிறீங்க.
எத்தனை தண்ணியில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, எத்தனை ஆறில் சிக்கிட்டு இருப்பீங்க, எத்தனை ஏரி குளங்களில் நீங்கள் மாட்டிகிட்டு இருப்பீங்க. ஆனாலும் கர்த்தர் என்னை மாத்திரமில்லை உங்களையும் அந்த பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை தப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். படிங்க. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினியில் சில நேரங்களில் நம்முடைய வீடுகளில் கேஸு ஃபயர் ஆகிருக்கலாம். நீங்கள் சமைக்கும் போது உங்களை அறியாமலேயே உங்களுடைய வஸ்திரம் நெருப்பில் பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு சம்பவங்கள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அக்கினியில் உங்களை வேகாதபடிக்கு, சாகாதபடிக்கு, சாம்பல் ஆகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நான் வேகமாக கடந்து போகிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 2வது வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உனக்கு துணை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறாவது, என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, பயப்படாதே. நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோப்பா இருந்தாலும் சரி, நீ யெஷூரனாக இருந்தாலும் சரி, தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தாயின் கருவிலே உருவாக்குறதுக்கு முன்னவே உன்னை அறிந்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இம்மட்டமாக நீ எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த கோத்திரமாக இருக்கலாம், எந்த சமுதாயமாக இருக்கலாம், எந்த மொழி பேசலாம் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் உன்னை தாயின் கருவிலே உங்களை அவர் முன்குறித்திருக்கிறார். தேவன் உங்களை வேர் பிரித்தெடுத்திருக்கிறார். உங்களை இம்மட்டமாய் பாதுகாத்து உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 44:8. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? என்னை தவிர தேவர்கள் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன், ஒருவனும் அறியேன். என்னை தவிர தேவன் இல்லை. அவர் வாயினாலே அதை சொல்லிட்டாரே. நீங்கள் இயேசுவேன்னு சொல்லுங்கள். உங்களோட ஆபத்து டைமில் அவர் உங்களுக்கு துணையாக நிற்பார், உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை விடுதலையாக்குவார். அவர் தான். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு இன்ஸ்பெக்டர் மூலிமா அவங்களால முடியாத ஒரு கேஸை எங்களை அதை நம்பி ஒப்படைச்சாங்க. அவங்களால முடிகிறது தான் அவங்களால பார்க்க முடியும், டாக்டரால் முடிகிறது தான் டாக்டரால் பார்க்க முடியும். ஆமென். ஒரு இன்ஸ்பெக்டரு நேற்று முந்தின நாள் ஒரு காரியத்தை சொல்லி என் ஃபோன் நம்பர் கொடுத்து, என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பயங்கரமான இந்து சடங்காச்சாரத்தில் பூஜை பண்ணி பழங்கள் அதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் கொடுப்பார். ஆனால் அது சாப்பிடாது. ஆனால் இவர் அது கொடுத்துட்டு தான் இவர் சாப்பிடுவார். இப்படி சிறு வயதிலிருந்தே இவர் அதை கடைப்பிடித்து அவர் வயது 54 வயசு. இப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டுக்கு ஒரு பூசாரி வரான். உங்களுக்கு ஆகாதது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவன் சிந்தியை கட்டிட்டான். சிந்தியை கட்டின உடனே அந்த வீட்டுக்குள்ளே இவங்க ஃப்ரீயாக விட்டுட்டான். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விரோதமாகவே அவன் செய்ய ஆரம்பித்தான். ஏன்னா எல்லா மேட்டரும் நான் ஓப்பனாக பேச முடியாது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் அவர் நம்ம சபைக்கு வரலாம். சில காரியத்தை நான் மறைச்சி தான் ஆக வேண்டும். ஒருவேளை அவர் வாயினாலே சாட்சி கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்முடைய கண்கள் எப்பொழுதும் எப்படி பார்க்கும்? ஒரு மனுஷனை குறைவோடு தான் பார்க்கும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அப்போது அவர் சொன்னார், நான் அவரை பார்த்து கேட்டேன். நேற்று தான் அவரோட ரொம்ப நேரம் பேசினேன். 1 மணி நேரம் 40 நிமிஷம் பேசினேன். அப்போ அவர் நான் கேட்டேன், உங்கள் வீட்டுக்கு வந்து அவன் மந்திரம் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வணங்கின தெய்வம் உங்களை ஏன் காப்பாற்றலை, ஏன் உங்களுக்கு துணை நிற்கலன்னு கேட்டேன். அதுக்கு தான் சார்
எங்கள் தெய்வத்தை நான் எவ்வளோக்கு எவ்வளோ திட்ட முடியுமா திட்டேன் அப்படின்னு. ஏன் திட்டேன்னு கேட்டேன். நான் அதுக்கு செய்யாத நாளே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பழத்தெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். நான் ஒரு சின்ன பையன் வாங்கி கொடுக்குற போல என்கிட்ட சொன்னார். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். ஏன் அது உங்களுக்கு துணை செய்யலையே, ஏன் உங்களுக்கு பாதுகாக்கலை, எப்படி ஒரு துஷ்ட மனுஷன் உள்ளே வரலாம் அப்படின்னு கேட்டேன். அதுதான் எனக்கு புரியல. அதோடு என் வாயில் எப்படி வருமோ அப்படிலாம் திட்டேன் பாஸ்டர். அவர் ஒரு பிராமணர், அவன் பையன் ஐஏஎஸ் படிக்கிறான். அவங்க ஒய்ஃபு ஒரு 6 மொழி பேச படிக்க தெரிஞ்சுவங்க. அவங்க ஒரு கம்பெனியில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த போஸ்டிங்கில், இவர் உயர்ந்த ஸ்தானத்தில். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளை யார் தேவன் என்று அறியாமல் தேவர்களை நம்பி தன் வாழ்க்கையில் அவமானத்தையும் அசிங்கத்தை தான் சந்தித்தார கண்ட வேற ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு அவருக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை என்று சொல்லி என்கிட்ட வெக்கத்தை விட்டு என்கிட்ட பரிமாறினார். ஓஹோன்னு வாழ்ந்த இன்றைக்கி சாப்பாட்டு கூட வழி கிடையாது. உங்களை பார்க்குறதுக்கு வரணும்னா என் பைக்கில் 100 ரூபா பெட்ரோல் போடுறதுக்கூடிய சூழ்நிலை இல்லை. அவ்வளோ வசதியாக இருந்தேன். என்ன அவன் கேட்டேன், ஏன் நீங்கள் நம்மன தெய்வம் ஆச்சுன்னு கேட்டேன். அதை கட்டி போட்டான் பாஸ்டர். யார் கட்டி போடுதுன்னு கேட்டேன். அதான் மந்திரவாதி கட்டி போட்டான். அதை கட்டி போடலாம், ஆனால் நம்ம தேவனை கட்ட முடியாது. அவன் நினைக்க கூட முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளை அங்கே வசனத்தை நம்ம மீண்டும் படிக்கும்போது அதில் என்ன சொல்றாரு பாருங்க. அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ, இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? என்னை தவிர தேவன் உண்டோ? நீங்களே சாட்சி. இப்ப அவர் சாட்சி சொல்றாரு. நேத்து கீரை பக்கத்துல இருந்து ஒருத்தர் அவர் சொல்றாரு, என் வீட்டில் என் லேண்டில் கோவில் கட்டி அந்த தெய்வத்தை என் மேலே இறக்கி வச்சு இவ்வளோ நாளாக நான் தான் குறி சொல்லியிருந்தேன், எல்லாம் பண்ணியிருந்தேன். இப்போ என் மேலே பொறாமப்பட்டு 11 பேர் கோவில் வந்து தங்க சொன்னாங்க. அவர் சொன்னது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஏன்னா அதெல்லாம் சாட்சி எனக்கு தேவைன்னு சொல்லி அவர் என் கையில் நேராக தான் என் காலில் விழுந்துட்டுருப்பார். அவர் சொல்கிறாரு, இவ்வளோ நாளும் அந்த தெய்வத்துக்கிட்ட நான் இருந்தேன், அந்த தெய்வம் என் கூடவே இருந்தது. 11 பேர் வந்து கோயிலில் படம் சொன்னாங்க. நைட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்து பார்த்தா ஒரு 4 கிலோ மை என் தலைவில் தடையுந்தையான்ற. கனவில்லை, நிஜம். நேற்று என்கிட்ட பேசினார். தடவுன பிறகு வயிறெல்லாம் பெருசாயிடுச்சு. அவர் ஒரு லாரி டிரைவராக இருந்தார், இப்போ ஆட்டோ டிரைவராக இருக்கிறாரு. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சொல்கிறாரு, என் தெய்வம் என்னை விட்டு போயிடுச்சுன்னாரு. சரி, உன் தெய்வம் உன்னை விட்டு போயிடுச்சு இல்லை, ஏன் போச்சுன்னு கேட்டேன். ஏங்க போச்சு? இப்போ அவர் சாட்சி சொல்கிறாரு, இனிமேல் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், என் உயிரை காப்பாற்றி கொடு. நான் இவ்வளோ தூரத்தில் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தான் இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு வருவேன். ஏசப்பா மேலே சத்தியமான்றார். யார் மேலே சத்தியம்? ஏன்னா நேரம் இருந்தால் தானே கேட்பார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், இவர் ஈஸியாக சொல்லிட்டார். சரி வா வழிக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நான் தேவன் என்று நீங்களே சாட்சி சொல்லுவேன் ஆண்டு சொல்கிறார். அதெல்லாம் தேவர்கள், நம்முடைய ஆண்டவர் தேவன். அல்லேலூயா. 303 கோடி தேவர்கள் இருந்தாலும் ஆபத்து நேரத்தில் உன்னை காப்பாற்றவே காப்பாற்றார். இன்னைக்கு அநேக இந்துக்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு மாந்திரிகம் செய்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நான் அவர்தான் அதை தான் கேட்டேன். ஒரு தெய்வம் நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தெய்வத்தை ஒரு மந்திரவாதி கட்டிட்டு அவன் ஒரு குட்டிச்சாத்தான் ஏவல் விடுவானால் இவ்வளவு நாள நீ பண்ண பூஜை, நீ பண்ண காரியங்கள், அதுக்கு செஞ்சுதானே காரியங்கள் என்ன யோசித்து பாருங்க. படையல் போட்டு அதுக்காக என்னென்னலாம் தீபார்த்தனை பண்ணி என்னெல்லாம் பண்ணோமே. ஏன் இப்போ நான் ஒரு செக்யூரிட்டி வச்சிருக்கிறேன், அவனுக்கு மாதம் சம்பளம் தரேன். எதுக்காக? எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும். அவன் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் சாகக்கூடாது, அவனுக்கு சம்பளத்தை கொடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் அவனே கட்டி போட்டு திருடன் உள்ள வரான்னா எனக்கு எது செக்யூரிட்டி? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? செக்யூரிட்டி ஒருத்தன் கட்டி போட்டு உள்ளே வரான் அப்படின்னா அப்போ அவன் எனக்கு தேவையில்லையே, நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுதான் அவரை நான் புரிய வச்சேன். உன் தெய்வத்தை ஒருத்தன் கட்டிட்டு உள்ள ஒருத்தன் வரான் அப்படின்னா உன் தெய்வத்துக்கு என்ன இல்லை? ஒன்றுமே கிடையாது. அப்போ இவ்வளோ நாள் நம்ம எதை நம்பிட்டு இருந்தோம்? யோசித்து பாருங்க.
இன்னைக்கும் வந்திருக்குதானே அநேக பிள்ளைகள். நன்றாய் சிந்தித்து பாருங்க. நீங்கள் வணங்குற தெய்வத்தை வைத்து தான் அவன் மந்திரம் செய்ய முடியும். உனக்கு ஒரு கெடுதல் உண்டு பண்ண முடியும், உன்னை வேதனைப்படுத்த முடியும். ஆனால் இயேசு வச்சு செய்ய முடியாது. நீங்க வணங்குற தெய்வத்தை அனுமதி இல்லாமல் ஒரு ஆவி உள்ள வராது. நன்றாய் கவனிச்சு பாருங்க. மந்திரவாதி கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஆவிகளும் ஒவ்வொரு தேவர்களும் நீங்க யாரை வச்சு பயன்படுத்துறான்னு பாருங்க. நீ 2 மஞ்ச வாழைப்பழத்தையும் 2 ஊதுபத்தி நான் சொல்றேன்னு கோச்சிக்க வேண்டாம். நீங்கள் நிதானித்து சிந்தித்து பாருங்க. ஏனென்றால் இங்கே வசனத்தை வச்சு தான் உங்களுக்கு ஆதாரத்தோடு பேசுகிறேன். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு 50 காசு கற்பூரமோ 2 மஞ்ச வாழைப்பழமோ 2 ஊதுபத்தி இதுதான் நீங்கள் ஒரு தேங்காய் உடைச்சி வைப்பீங்க. ஆனால் மந்திரவாதி அப்படி கிடையாது. அதை ஒதுங்கி போகிறதுக்கும் அது கட்டுறதுக்கும் அது என்ன கேட்குதோ அதை கொடுத்தான்னா, கோழியோ ஆடோ நரபலியோ அது கொடுத்தான்னா அது ஒதுங்கிடும். அதுக்கெல்லாம் செலவு தான். இங்கே காசு கேட்டு வாங்குறான், இவ்வளோ பணம் தேவை அப்படின்னு. சிந்தித்து பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். போன மாசத்துல ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக 1,20,000 வேலூர் இருக்கிற மந்திரவாதி வாங்கணும். ஆனால் அந்த மந்திரம் தோற்று போனது. இங்கே மந்திரத்தில் பாதிப்பட்டு வந்து விடுதலை பெற்றவங்களா கை தூக்கு பார்ப்போம். ஆண்டவர் நாமம் மகிமையுண்டாகட்டும். நல்லா கை தூக்கும் பார்ப்போம். யாரெல்லாம் மந்திரத்தில் பாதிப்பட்டு வந்து நல்லா தூக்குங்க பாருங்க. இவங்கெல்லாம் மந்திரத்தில் பாதிப்பட்டு வந்தது தான். இவங்களெல்லாம் அழிக்கிறது தான் பணத்தை கொடுத்தாங்க. ஆனால் இயேசு தேவனாக இருந்து இவங்களுக்கு கேடகமாக இருந்து இவங்களுக்கு பக்கபலமாக இருந்து இவங்களுக்கு அடைக்கலமாக இருந்து தேவன் பாதுகாத்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களே சாட்சி, வேற யாருமே கிடையாது. நீங்களே சாட்சி. ஒரு சகோதரி காஞ்சிபுரத்தில் வந்து சாட்சி சொன்னாங்களே, அம்மா வீட்டுக்கார் வந்துக்கிறாரா? வரல. இல்லை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அந்த சகோதரியை சாகடிப்பதற்கு அவங்களோட உறவினர்களே அவங்களுக்கு மந்திரம் பண்ணாங்க. இந்த அம்மாவை சாகடிச்சிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக, இந்த அம்மா சாகடிச்சிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு மந்திரம் பண்ணாங்க. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறான், நான் வேலைக்கு போயிட்டு வரதுல நீ நல்ல ஒரு பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணோம், தூக்கு போட்டு தொங்கி செத்துருன்ட்டான். சொன்னானா இல்லையாம்மா? உண்மை தானே? பயப்படாமல் சொல்லு. நீ ஏன் பயப்படுற? நீ உயிரோடு இருக்கிறீங்க. ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் எப்படியாப்பட்ட மந்திரத்தையும் இயேசு மாற்ற முடியும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எத்தனையோ பெண்கள் பழக்கம் அவங்க வீட்டுக்காருக்கு இருந்தது. மந்திரத்தினால தன் மனைவியை எப்படியாவது சாகடிக்கணும்னு சொல்லி அப்படி சித்திரவதைப்படுத்துவான். ஆனாலும் எனக்கு ஃபோனில் தான் சொல்லுவாங்க, ஃபோனில் ஜெபிப்பேன், கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பணமாக பிடுங்கினாங்க அவங்க வீட்டுக்காரருக்கு. மந்திரம் பண்ணி சிந்தியை மாற்றி எல்லாம் லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாத்தினாங்க. ஜோம் பண்ணோம், ₹1 கொடுப்பாங்க போகல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ மந்திரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென். தேவன் என்று அறிந்து சாட்சி சொல்ல முடியாது கர்த்தர் கொண்டு வந்துருக்க பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளை, மந்திரம் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் மந்திரம் அது சில நாட்கள் சில மாதம் மாத்திரம்தான் செயல்படும். ஆனால் அந்த மந்திரத்தை கர்த்தர் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்து படத்தை வச்சுக்கிட்டோம், அவர் ஃபோட்டோ வச்சுட்டுலாம் யாரும் என்ன பண்ண முடியாது, மந்திரம் பண்ணவே முடியாது. ஆமென். அவர் பாவத்துக்கு என்ன பண்ண மாட்டார், துணை போகிற தெய்வமே கிடையாது. அவர் அழிக்க வரல, அவர் வாழ வைக்க வந்த தெய்வம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை நம்பினால் அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். ஏசாயா 51:7. நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, பதித்திருக்கிற வேத வசனத்தை இருதய என்ற பலகையிலே எழுதி வச்சிருக்கிறவர்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷனுடைய நிந்தனைக்கு நீ என்ன பண்ண தேவையில்ல, பயப்படாமலும். 7வது பாயிண்ட், மனுஷனுடைய நிந்தனைக்கு. இந்த பார், நான் உன்னை என்ன பண்றேன் பார், வசனம் உனக்குள்ள இருதயத்தில் இருக்குமானால் உன் காலடி மண்ணை கொண்டு போட்டோம், உன் தலைமுடி கொண்டு போட்டோம், உன் துணியை கொண்டு போட்டோம், ஃபோட்டோவை கொண்டு போட்டோம், அது ஒன்றுமே செய்யாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். என் வால் போஸ்ட்டு ஏகப்பட்ட இடத்துல ஒட்டி வச்சுக்குது. எத்தனையோ சொல்லுவாங்க, உங்கள் ஃபோட்டோ என் கையில் இருக்குதுன்னுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா உங்கள் ஃபோட்டோ எதுலேயும் போடாதீங்க அப்படின்னு. சொல்ல தான் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டேன். போன மாதம் கூட 1000 வால் போஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறவனா இருக்கட்டும், உன்னை பயமுறுத்துறவனா இருக்கட்டும், உன்னை நிந்திக்கிறவனா இருக்கட்டும், நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென். கர்த்தருடைய வசனத்தில் ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது, ஒருவனும் உனக்கு விரோதமாக எழும்பவே முடியாது. கர்த்தர் அதை நிர்மலமாக்குவார். ஆமென். எத்தனை மந்திரவாதி ரத்தம் கக்கி செத்து போனான் தெரியுமா? எத்தனையோ மந்திரவாதி, கணக்கே கிடையாது. ஏனென்றால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எப்பொழுதும் மனப்பாடம் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிச்சுட்டு அதை எந்த வசனம் உன்னோடு பேசுறத மனப்பாடம் பண்ணு. அந்த வசனம் உன் இருதயத்தில் இருக்கட்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மீண்டும் படிங்க. நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷனுடைய நிந்தனைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அவங்க உங்களை தூஷிக்கட்டும், என்னன்னா பேசட்டும், அது வாய்க்காது, அது உன் வாழ்க்கையில் நடக்காது. அவங்க உங்களை சபிக்கட்டும், நீ நாசமா போகணும்னு சொல்லட்டுமே, பயப்படாது. ஆமென். எவ்வளோ பேர் எனக்கு விரோதமாக சொல்லியிருக்கிறாங்க. நீ ரோடோட ரோடு ஒட்டி போடான்னு சொன்னாங்க, நீ திரும்பி வர மாட்டேனான்னு சொல்லுவாங்க, உன் எலும்பெல்லாம் முறிஞ்சி வரணும்னான்னு சொல்லுவாங்க. அது பலிக்காது. ஆமென். காரணம் இல்லாமல் இடுகிற சாபம் அது தங்காது, நிற்காது. மனுஷனுடைய நிந்தைக்கும் அவன் வாயிலிருந்து தூஷிக்கிற வார்த்தைக்கு நீங்கள் பயப்படவே கூடாது. எப்போ தெரியுமா? வசனம் இருதயத்தில் இருந்தால் மாத்திரம்தான். நீ வசனம் இல்லாமல் இருந்தியானா கண்டிப்பாக அவன் சொல்றது என்ன பண்ணோம்? நடக்கும். ஆமென். அதை நடக்கக்கூடாது என்ன பண்ணணும்? நடக்கக்கூடாது என்ன பண்ணோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை கையில் எடுக்கணும். அப்படியா? சொல்லுங்க. ஒருவன் அப்பத்தினால மாத்திரமில்ல, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப நீ பிழைக்கணும், வாழணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை உன்னுடைய இருதய பலகைகளை நீ எழுதுவை. நீ அப்படி வைக்கும் போது நிச்சயமா கர்த்தர் உன்னை பாதுகாப்பான். யாரெல்லாம் உன்னை தூஷிக்கட்டும், அது கருநாக்கா இருக்கட்டும், அது கருப்பான நாக்கா இருக்கட்டும், அது எந்த நாக்கா இருக்கட்டும், அது வாய்க்காது. சிலர் சொல்லுவாங்க, போய் அவன் வாயிலே தொலைஞ்ச, அது சொன்ன அப்படியே படிக்கணும், உனக்கு பலிக்காது, உனக்கு பலிக்காது. ஆனால் உன் இருதயத்தில் வசனம் இருக்குமானால் நீ ஒரு ஆளை சபிச்சால் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சபிப்பார். வாக்குத்தத்தை யார் கொடுத்தாரு? ஆபிரகாம் கொடுத்தாரு. ஆபிரகாம் கீழ்ப்படிந்திருந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தான், உண்மை உத்தமமாக ஜீவித்தான், நீதிமான் என்று காணப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அந்த அதிகாரத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. மனுஷனுடைய தூஷணத்துக்கும் மனுஷன் சொல்லுகிற நிந்தைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. என்ன இப்படி பேசிட்டாங்களே, என்ன அப்படி சொல்லிட்டாங்களே, பயப்படாதே. நீ பயப்படுறன்னா உங்ககிட்ட வசனம் இல்லைன்னு அர்த்தம். வசனம் இல்லையானா வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும்? வசனமாக இருக்கும். குழந்தை பிறந்த வீட்டில் வசம் இருக்கும், ஆனால் இருதயத்தில் வசனம் இருக்காது. குழந்தை பிறந்த வீட்டில் என்ன இருக்கும்? வசம்பு வச்சுப்பாங்க, ஆனால் இருதயத்தில் என்ன இருக்காது? வசனம் இருக்காது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வசனம் இருக்கும். என்ன இருக்கும்? வசனம் இருக்கும். அதனால் தினந்தோறும் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிங்க, வேத வசனத்துக்கு நடுங்குங்க. வசனம் என்னது சொல்லுது அதன்படி வாழுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. Our address: Jesus Christ Deliverance Church, number 2/101, Tiruvallur Street, Tirthankarayambattu, Red Hills, Chennai 600052. Contact Pastor J. Daniel Jabasilan 9940 487775 and 9941 487775. எங்கள் முகவரி இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 6052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜபசிலன் 9940487775 மற்றும்
9941487775.